இப்போ நம்மளோட நீர்நிலைகள் மேலேயும் கட்டுமானங்கள் இருக்குது. காடுகளை மொத்தமாக அழிச்சு வச்சுட்டோம். ஓப்பன் ஏரியாவில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம், மெட்ரோ ஸ்டேஷன்ஸை வந்து கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னா திறந்த வெளிகளும் இல்லை, பசுமை பரப்பும் இல்லை. அப்போ லீஸ்ட் க்ரீன் கவர் இருக்கக்கூடிய சிட்டியாக சென்னை தான் இருக்குது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சென்னை வந்து பயங்கர சயின்டிஃபிக்காக டெவலப் ஆன ஒரு சிட்டியாக இருக்குது. இதை வந்து சிஏஜியோட ரிப்போர்ட்டுமே சொல்கிறாங்க. 2017 நமக்கு 2015 மழை வெள்ளம் வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்லி கான்க்ரீட் ஜங்கிளாக இப்போ கான்க்ரீட் ஜங்கிள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சென்னை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொதித்து கொண்டு இருக்கும். ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1300க்கும் அதிகமான பில்டிங்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரான இருக்குங்கிறாங்க. அது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசியில் மட்டும் வேலை பார்க்குற மட்டும்தான் சென்னையில் இருக்க முடியும், வேறு ஃபிசிக்கல் ஒர்க்கே பண்ண முடியாதவங்க இருக்கணும்னா என்ன ஆகும்? சொமேட்டோ ஸ்விக்கியில் வேலை செய்கிறவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க என்ன பண்ண போகிறாங்க? எல்லாருக்கும் நீங்கள் ஏசி அறைக்குள்ள உட்காந்து வேலை பார்க்குற இடத்த நீங்கள் உருவாக்க போகிறீங்களாங்கிறது ஒரு கேள்வி. அப்படி உருவானா A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னையோட வளர்ச்சி வர வர ரொம்ப பெரிய இதாகவே இருக்குது. மெட்ரோ மயம், கிட்டத்தட்ட மக்கள் நெருக்கம் எல்லாமே இது எந்த அளவுக்கு சார் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினச்சிருக்கு? அதாவது ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சியை வந்து நம்ம எப்படி கணக்கீடு செய்வது அப்படின்னு இருக்கீங்களா? இந்தியாவில் நாகரிகம் தோன்றிய முதல் இடம் அப்படின்னு நமக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம சொல்கிறோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்கிறோம். நமக்கு இப்போ கீழடியாக இருக்கட்டும், பிறனையாக இருக்கட்டும், இங்கே கிடைக்கப்பட்ட ஆய்வின் கிடைக்கப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் அது ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ நாம் வந்து அந்த ஒரு நாகரத்தினுடைய தொடர்ச்சி, அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய ஒரு தொடர்ச்சி அப்படின்னு தான் நம்ம பெருமிதமாக நம்ம வந்து பேசுகிறோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஒரு பெருமிதமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அதனுடைய சமகாலத்தில் இருந்த மற்ற எல்லா நாகரத்தையும் விட வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து அவங்களோட இன்ஜினியரிங் மெத்தடாலஜி வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, ரொம்ப சுப்பீரியராக இருந்துச்சு. எந்த வகையில் சுப்பீரியாக இருந்துச்சுன்னா, அந்த சமகாலத்தில் அப்போது இந்த எகிப்திய நாகரிகமாக இருந்தாலும் சரி, இல்லை சீன நாகரிகமாக இருந்தாலும் சரி, அங்கே இல்லாத அளவுக்கு என்னென்னா கனல் சிஸ்டம் இருந்துச்சு. அதாவது வெள்ளத்தை வந்து எப்படி மேலாண்மை செய்வது, ஆற்று வெள்ளத்தை எப்படி மேலாண்மை செய்வது, அந்த தண்ணியை ஊருக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது, இந்த கிரேட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அளவுக்கான ஒரு பெரிய குளிப்பதற்கான ஒரு நீச்சல் குளத்தை வந்து கட்டி வச்சுருக்காங்க. அப்போ அந்த தண்ணியை உள்ளே கொண்டு வர்றது, கழிவுகளை எப்படி வெளியே அகற்றுவது, இது இரண்டுக்குமான மேலாண்மை செய்வதற்கான அவங்ககிட்ட ஒரு தெளிவான வந்துட்டு ஒரு அமைப்பு முறை இருந்துச்சு. அப்போது ஒரு சிட்டி அப்படின்னா அது வந்து பெரிய சிட்டி இல்லைங்களா? அந்த ஒரு சிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நகரத்தினுடைய நீர் மேலாண்மை எப்படி இருக்குது, கழிவு மேலாண்மை எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் அதனுடைய வளர்ச்சியை நாம் வந்துட்டு கணக்கெடு செய்யணும். இந்த ரெண்டு தான் முக்கியம். நீர் மேலாண்மை, கழிவு மேலாண்மை. வெளியே வர்றது, வெளியே போகிறது. அதாவது என்னென்னா, அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த எல்லா எலமெண்ட்ஸ் சொல்லுவேன். காற்று வந்து இயல்பாக வந்துட்டு போகணும், தண்ணி வந்துட்டு போகணும், மண்ணினுடைய தன்மை வந்து பாதுகாக்கப்படணும். இதுதான் 3 முக்கியமான விஷயங்களா. இது ரொம்ப சுப்பீரியராங்க. அதில் டவுன்ஃபால் ஏற்படும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாகரிகம் வந்து அழிய ஆரம்பிச்சது. வந்து உங்களுக்கு அந்த தண்ணியினுடைய மாற்றம் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ், மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்டிலிருந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய கட்டுமானங்களை எப்படி நீங்கள் வந்து கணக்கீடு செய்வீங்க? சென்னையில் இருக்கக்கூடிய குடிநீர் வசதியாக இருக்கட்டும், கழிவு அகற்றக்கூடிய விஷயங்களாக எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு பொறுத்து தான் நம்ம சென்னையை வந்து கணக்கிட முடியும். இங்கே வந்து கழிவு வந்து தானாக வெளியே போவதற்கு நிலைமையில் இல்லை. நம்மளோட ட்ரைனேஜ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளோட அமைப்பு முறையை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஹைட்ராலஜிக்கலி நம்மளது பார்க்குறோன்னா, சென்னையினுடைய அமைப்பு முறை பார்த்திங்கன்னா ஒரே தளத்தில் அப்படி இல்லை. இங்கே ஆரம்பித்து தண்ணி இப்படி வடிஞ்சு போவதற்கான வழி அப்படிங்கிறது ரொம்ப ஜிக்ஸாக்காக இருக்குது. நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டமும் அப்படி ஜிக்ஸாக்காக தான் இருக்குது. அதனால தான் வந்து மனிதன் உள்ளே இறங்கி கழிவுகளை அகற்ற வேண்டிய ஒரு அவல நிலை அப்படிங்கிறதுக்கு அது பேரே வந்து பார்த்திங்கன்னா மேன்ஹோல் அப்படிங்கிறது தான் ஆங்கிலேயர் காலகட்டத்தில் வடிவமைக்கப்பட்டது. ஸோ அப்போ என்னென்னா, சென்னையினோட அமைப்பு முறை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவதில் மிகப்பெரிய சவால் நமக்கு வந்துட்டு இருக்குது. இது முக்கியமான ஒரு பிரச்சனை. அப்போ தண்ணீரை கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. 3வதாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா, சென்னை வந்து பயங்கர சயின்டிஃபிக்காக டெவலப் ஆன ஒரு சிட்டியாக இருக்குது. இதை வந்து சிஏஜியோட ரிப்போர்ட்டுமே சொல்கிறாங்க. 2017 நமக்கு 2015 மழை வெள்ளம் வந்தபோது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிஏஜி அவங்களோட ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னையினுடைய நகர வளர்ச்சி என்பது திட்டமிடப்படாத வளர்ச்சியாக இருக்கின்றது. என்ன சொல்கிறது, ஒரு அன்சைன்டிஃபிக்கானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கான விஷயம் அதுதான். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சென்னைக்கான ஃபஸ்ட்டு வளர்ச்சி திட்டம் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா 1920s பிரிட்டிஷர்ஸில் ஆரம்பிக்கிறாங்க. மெட்ராஸ் பிளானிங் ஆக்ட்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க.
அந்த சட்டம் கொண்டு வந்து தான் சென்னையை வந்து வடிவமைக்கிறாங்க. என்ன மாதிரி எங்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வடிவமைக்கிறாங்க. அதற்கு பின்பு சுதந்திரத்துக்கு பின்பாக 1956 ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க. அடுத்து அந்த சென்னைக்கான பிளானிங் வந்து அதையும் மாற்றி 1970 வந்து பார்த்தீங்கன்னா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் ஒன்று கொண்டு வரப்படுது. அந்த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்டின் கீழே அது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டிங்கிற சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற அமைப்பு முறை உருவாக்கப்படுகிறது. ஸோ 1973 அது வந்து உருவாக்குறாங்க. நமக்கு 74 வந்துட்டு மெட்ராஸ்க்கான முதல் மாஸ்டர் பிளான் உருவாக்குறாங்க. அந்த மாஸ்டர் பிளானில் தான் சென்னையில் எங்கே இண்டஸ்ட்ரி வைக்கலாம், எங்கே கமர்ஷியல் ஏரியா வைக்கலாம், எங்கே ரெசிடென்ஷியல் ஏரியா வைக்கலாம், எது எக்கோ சென்சிட்டிவ் ஜோன், எவ்வளோ வீடுகளை அனுமதிக்கலாம் என்பதற்கான ஒரு மாஸ்டர் பிளான். அதன் கீழே தான் நீங்கள் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற நிர்ணயிக்கப்படும். அப்போ அவங்க ஒரு கணக்கீடு செய்கிறாங்க, 30 வருஷத்தில் சென்னை என்னவாக இருக்கும், எங்கே கட்டுமானம் வருங்கிற. ஆனால் அவங்க நிர்ணயித்ததை விட கட்டுமானங்கள் அதிகமாக வருது. செகண்ட் மாஸ்டர் பிளான் 2008 வருது. செகண்ட் மாஸ்டர் பிளான் 2030 வந்துட்டு முடியும். அதனால தான் இப்போ தேர்ட் மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாஸ்டர் பிளான்லேயும் அவங்க சொன்ன விஷயங்களை தாண்டி இன்னும் அதிகமான கட்டுமானங்கள். ஃபஸ்ட்டு இது ஆட்சி அதிகாரிகள் பண்ணுறதா இந்த பிளான்ங்கிறது? ஆமாம் இது முழுக்க வந்துட்டு நம்மளுடைய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் வந்து ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் தான் வந்துட்டு பண்ணுறாங்க. வந்துட்டு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அத்தாரிட்டிஸ் தனியாகவே இருக்காங்க. அவங்க இருக்காங்க. அவங்க தான் நகரத்தை வந்து இது பண்ணுவாங்க, வடிவமைப்பாங்க, திட்டமிடுது அவங்கக்கிட்ட இருக்கும். அதாவது என்னென்னா ஒரு ஓப்பன் ஷாலோ லேண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த லேண்டில் அல்லது ஒரு கிராமம் இருக்குது, இந்த கிராமத்தை நான் நகரமாக மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படின்னா எந்த இடத்துல என்ன கொண்டு வரணும், எங்கே ரோடு வரும், எங்கே ரெசிடென்ஷியல் ஏரியா வரும், எங்கே இண்டஸ்ட்ரி வரும், அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், எங்கே நீங்கள் வந்துட்டு கரண்ட் கம்பத்தை கொண்டு வரணும், முதற்கொண்டு எல்லாமே அதில் பிளான் பண்ணுவாங்க. அவ்வளவு அதில் எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து தான் அந்த திட்டமிடவும் செய்கிறாங்க. அப்படி திட்டமிடப்பட்டது மீறிய வளர்ச்சி கண்டிருக்கிறது அப்படின்னு சிஏஜி சொல்கிறாங்க. இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ நிலம் அப்படிங்கிறது இருக்குன்றாங்க. விவசாய நிலங்கள் இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ நிலங்கள் மிச்சம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதை தாண்டி சென்னையில் இருந்த எல்லா விவசாய நிலங்களும் இல்லாமல் போயிடுச்சு. இவ்வளோ தான் கட்டுமானங்கள், இவ்வளோ ஏரியாவில் கட்டுமானங்களும் அவங்க குறிப்பிட்ட ஒரு எல்லையை வைக்கிறாங்க. அதை மீறி இருக்கக்கூடிய கட்டுமானங்கள். அப்போ இவ்வளவு அதிகமான கட்டுமானங்கள் இருக்கிறதுனால சென்னையோட க்ரீன் கவரே இல்லாமல் போயிடுச்சு. சென்னையோட பசுமை பரப்புங்கிறதே இல்லை. சென்னைக்குள்ளாக இருந்த காடுகள் இல்லை. மிச்சமீது காடுகள் உங்களுக்கு எங்கே இருக்குன்னா கொஞ்சம் கிண்டி ஏரியாவில் தான் இருக்குது. அந்த கிண்டி, ஐஐடி, ராஜ்பவன், பெசநகர் இந்த ஏரியாவில் கூட காடு கொஞ்சம் இருக்குது. இந்த காடுமே என்ன தன்மை இருக்குன்னா, அந்த காட்டுக்குள்ளாக இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா கிண்டி ஐஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா மான் இருக்கும். அந்த கேம்பஸ்க்குள்ள மட்டும் மான் இருக்கும். ராஜ்பவன் கேம்பஸில் மான் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லையும் உங்களுக்கு வந்து பார்க்கலாம். ஆனால் என்னென்னா அந்த மான் ரோட்டில் அடிபட்டு சாகிறது இந்த அதிகமாக பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த பகுதியில் சில பகுதியில் இருக்கக்கூடிய மான்களை எங்களால் பாதுகாக்க முடியல, நாங்கள் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்போ வனத்தை பாதுகாக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். சென்னையோட ஓப்பன் ஸ்பேஸ் இல்லை. ஓப்பன் ஸ்பேஸில் எல்லாமே இப்போ நமக்கு வந்து மெட்ரோ வந்துருச்சு இல்லைங்களா. சென்னையினுடைய கனல் சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா, நம்மளுடைய கூவம் நதியாக நதி மேலே தான் பறக்கும் ரயில் போகுது இல்லைங்களா. அப்போ நம்மளோட நீர்நிலைகள் மேலேயும் கட்டுமானங்கள் இருக்குது. காடுகளை மொத்தமாக அழிச்சு வச்சுட்டோம். ஓப்பன் ஏரியாவில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம், மெட்ரோ ஸ்டேஷன்ஸை வந்து கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னா திறந்த வெளிகளும் இல்லை, பசுமை பரப்பும் இல்லை. அப்போ லீஸ்ட் க்ரீன் கவர் இருக்கக்கூடிய சிட்டியாக சென்னை தான் இருக்குது. கம்ப்ளீட்லி கான்க்ரீட் ஜங்கிளாக இருக்குது. இப்போ கான்க்ரீட் ஜங்கிள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சென்னை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொதித்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பூமி சூடாகிறது, பயங்கரமாக உங்களுக்கு வந்து வெப்பம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. இந்த ஹீட் வந்து பூமியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகும். அது எப்படி வெளியே போகும்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும். இப்போ வந்து வீடு அருகாருமே கட்டும்போது என்ன ஆகுன்னா, சூரிய கதிர்கள் எடுத்து படும்போது இது மேலே பட்டு, இந்த செவத்து மேலே பட்டு, அந்த செவத்து மேலே பட்டு இங்கே தேங்கும். அப்போ ஹீட் வந்து உள்ளே ட்ராப் ஆகுது. இப்போ நம்ம ரூமே எடுத்துக்கிட்டாலே விண்டோவை எல்லாத்தையும் பூட்டிக்கிட்டால் நமக்கு எப்படி உட்கார முடியாது இல்லைங்களா. நீங்கள் ஃபேன் இல்லாமல் ஏசி இல்லாமல் ஒரு அதே தான் வந்து. அப்போ என்டையர் சிட்டியே அப்படி இதுக்கு வந்து அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா சூரிய கதிர்கள் வரும்போது பயங்கரமாக ஹீட், நைட் நேரம் இப்போ அதிகம் புழுக்க இருக்குது தெரியுங்களா. ஏன் இருக்குது அப்படின்னா ஈவினிங் சீ ப்ரீஸ் நமக்கு இப்போ வர்றதில்லை. காற்றினுடைய வரத்து நமக்கு வந்து குறையுது. சென்னையில் பயங்கரமான வந்துட்டு உங்களுக்கு கட்டுமானங்கள் அதிகமான பயங்கரமாக ஹீட்டை வந்து உள்வாங்கிட்டு இருக்கு. அப்போ சென்னையினோட ஹீட் வந்துட்டு உள்ளே ஏற என்னென்னா அது வந்து பிரச்சனையே உண்டாக்கும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அது பயங்கரமாக ஹீட் ஆகிட்டு. இன்னொரு பிரச்சனை வரும்னா, சமீபத்தில் ஒரு ஆய்வு வந்துச்சு. அந்த ஆய்வு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மெகா சிட்டிஸ், சென்னை உட்பட மும்பை, கொல்கட்டா, டெல்லி, இந்த மெகா சிட்டிஸில் இருக்கக்கூடிய பில்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, நிலத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. அதில் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1300க்கும் அதிகமான பில்டிங்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரான இருக்குங்கிறாங்க. அது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிலத்தடி நீரை நாங்கள் அதிகமாக எடுத்ததுனால அந்த பில்டிங் சம்மர்ஜ் ஆகிட்டு இருக்குங்கிறாங்க. அப்படியே அமிங்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக.
நிலவில் அது குறிப்பாக வந்து அவங்க சொன்னதில் கேகே நகர் இன்னும் சில இடங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லுவாங்க இந்த பகுதியிலலாம் அதிகமான பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது அந்த ஒரு ஆய்வு வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போது நம்மளுடைய கட்டுமானங்கள் என்ன ஆகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சென்னையினுடைய கிரவுண்ட் வாட்டர் இருக்குங்களா ஹைலி கிரிட்டிக்கல். சென்னையில் யாரும் கிரவுண்ட் வாட்டர் எடுக்கக்கூடாது அந்தளவுக்கு 100% அதிகமாக கிரவுண்ட் வாட்டர் எடுத்துட்டோம். அப்போது இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான சூழலில் பாதுகாப்புக்காக இயற்கையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அழிச்சிட்டு நாம் சென்னையை நிர்மாணிச்சுக்கிட்டே போகிறோம். இதோட இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன கிரேட்டர் சென்னை அப்படிங்கிறதுல பேரில் அதை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். அது ஒரு வளர்ச்சி தானே சார். இப்போ இங்கே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது நீங்கள் சொன்ன மாதிரி டைட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப இங்கேருந்து நம்ம கொஞ்சம் செங்கல்பட்டு வரைக்குமா இருக்கட்டும், இந்த சைடு கொஞ்சம் நம்ம இது ரேணிகுண்டா வரைக்குமா இருக்கட்டும், இந்த பக்கம் எண்ணூர் தாண்டி அப்படி ஃபுல்லாகவே சென்னை சிட்டி மாற்றிட்டா இதற்கு ஒரு முடிவு இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? இப்போ நீங்கள் பிரச்சனையை அதிகப்படுத்துறீங்க. ஆமாம், இப்போ என்னென்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த 3 மாவட்டம் சுற்றி இருக்கீங்களா. ஆனால் இப்போ நீங்கள் வேலூர் திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் போகிறீங்க. அது வரைக்கும் கிரேட்டர் சென்னை கொண்டு வந்துட்டீங்க. ஐடியா என்ன தெரியுங்களா, பெரிய அர்பன் சொல்கிறாங்க. அதாவது மோர் அர்பனைசேஷன் ஆகணுங்கிறது. அர்பனைசேஷன் தான் இங்கே பிரச்சனை. நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் சுற்றி இருக்க பகுதி நீங்கள் அர்பனைசேஷன் ஆகிக்கிட்டே போகிறீங்கன்னு வைங்களேன். சென்னை மட்டும் இப்போ ஹீட்டாக இருக்காது, சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் நீங்கள் ஹீட்டாக போகிறீங்க. சென்னைக்கு அவுட்டராக கொஞ்சம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மள க்ரீனரி இருக்கக்கூடிய ஏரியா, இன்னும் பசுமை பரப்பு இருக்குது, இன்னும் விவசாயம் பண்ணுறாங்க. டெல்டாக்கு ஈக்குவலாக அங்கே வந்து நெல் பயிர் அப்படிங்கிறது பயனிட பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அதே திருவண்ணாமலையில் வந்துட்டு நிறைய இன்னும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாய நிலங்களுக்கு அது ரொம்ப பசுமை பரப்பு சார்ந்திருக்கிற இடமாக இருக்கின்றது. அப்போ அதையெல்லாம் அழித்து விட்டு அதையும் நீங்கள் கான்கிரீட் ஜங்கிலாக வந்து சின்ன சின்ன நீர்நிலைகள்லேயே அழிக்க வேண்டியிருக்கும். திரும்ப நீர்நிலைகள் மட்டும் இல்லை, விவசாய நிலங்கள் போகும், வேறு பசுமை பரப்புகள் போகும், அங்கே இருக்கக்கூடிய சின்ன அளவிலான காடுகள் வந்துட்டு போகும், மரங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணுவீங்களா? இப்போ பரந்தூர் விமான நிலையம் வந்து பரந்தூர் விமான நிலையம் வந்து 5000 ஏக்கர் எடுக்கிறீங்க இல்லைங்களா. 5000 ஏக்கர் நீர்நிலைகள் மற்றும் பசுமை பரப்பு 2 சார்ந்து எடுக்கிறீங்க. கூடுதல் தான் நம்ம பிரச்சனையை கொண்டு வர மாதிரி தானே இருக்குது. எக்ஸாக்ட்லி. அப்போ அது என்னன்னா கொசத்தலையாறு உங்களுக்கு வந்துட்டு நமக்கு மேலே இருக்குது இல்லைன்னா கொசத்தலையாறுனுடைய நீரோட்டம் அப்படிங்கிறது மாறும் நீங்கள் இந்த இது பண்ணுறீங்க அப்படின்னா. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கோவ நதியாக இருக்கட்டும், அடையாறு, இதனோட நீரோட்டமும் ஆகும். அப்போ சென்னைக்கு பெரும் வெள்ளம் வரும். அதான் நம்ம வந்து பரந்தூர் இருப்பதற்கான முக்கியமான காரணம். நீங்கள் பரந்தூரில் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களை அழிக்கிறீங்க அப்படின்னா கொற்றலை ஆறு பாதிப்புக்குள்ளாகும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு. அப்போ வெள்ளத்தினுடைய பாதிப்பு அதிகமாகும் அப்படிங்கிறது. அதுவே சுற்றி இருக்கக்கூடிய மீது இருக்கக்கூடிய சேட்டலைட் சிட்டி, நாளை சிட்டி, சிப்காட் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்துட்டு ஏற்கனவே இது பயங்கர ஹைலி பொல்யூட்டட் ஏரியாவாக இருக்குது, இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டட் அதிகமாக இருக்கின்றது, அர்பன் ஸ்டேஷனோட பாதிப்பு அதிகமாக இருக்குது. அதாவது என்னென்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்துட்டு கூலிங்க்கான ஒரு ஆக்ஷன் பிளான் கொண்டு வராங்க. அதாவது வெயிலுடைய பாதிப்பு ஹீட்னுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஸ்டேட் ஹீட் மிட்டிகேஷன் ஆக்ஷன் பிளான் ஒன்று கொண்டு வர்றாங்க. வெப்பம் அந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. அப்போ அதுக்கான கூலிங் மெக்கானிசம் வேணும். ஒரு பில்டிங் எப்படி ப்ராப்பராக நம்ம கூலிங் மெக்கானிசம் கொண்டு வருது, அதுக்கு என்ன பண்ணுறது, நகரத்தை எப்படி நாம் குளிர்விப்பது என்பதற்கான திட்டங்களை வந்து வகுக்கிற அளவுக்கு நமக்கு மோசமாக இருக்குது நிலைமை. அப்போ இந்த நிலைமையில் நீங்கள் சுற்றி இருக்க பகுதியில் மேலும் மேலும் இன்னும் அர்பனைசேஷன் ஆக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அது எப்படி வந்து குளிர்விக்கும். அப்போ மேலும் எல்லாம் நீங்கள் வந்து அந்த ஹீட்டை வந்து எல்லா இடத்துக்கும் பரப்ப தானே செய்கிறீங்க. ஆமாம் சார். இப்போ நகரமயமாக்குதல்னா இதுதானே சார். இப்போ பெங்களூராக இருக்கட்டும், ஹைதராபாத்தாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், எல்லாமே இப்படி தான் ஆகி ஆகணும். ஏன்னா காலங்கள் மாறுது. கிட்டத்தட்ட 300 வருஷ சிட்டி சென்னை வந்து. அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்த அப்டேட் மக்கள் நெருக்க வரும்போது நம்ம அவங்களுக்கு தேவையானதுக்கு நகரமயமாதல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போக வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் தானே இருக்கும். யார் சொல்கிறா அப்படி? ஆட்கள் நெருங்க வேண்டியிருக்கு. இப்போ நான் வரேன், இப்போ எங்கள் அக்காவையும் சென்னைக்கு வர வைக்கிறேன். ஏன் வர வைக்கிறீங்க? தொழில் நகரம், தொழில் எது செஞ்சாலும் பழச்சிக்கலாம். அப்போ உங்கள் சென்னையினுடைய பரப்பளவில் வந்துட்டு சென்னையில் மட்டும்தான் தொழில் கிடைக்கும், சென்னையில் மட்டும்தான் வேலை கிடைக்கணும் ஒரு நிலைமைங்கிறது சரியா? அதை உண்டாக்குறதே இதுங்கிற தப்பு அப்படிங்கிறது. ஆமாம், ஒரு இடம் மட்டும் எப்படி இருக்க முடியும்? இப்போ தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் 7 கோடி 7.5 கோடி 2011 பொறுத்த வரைக்கும். ஆமாம், சென்னையில் மட்டும் 1 கோடி பேர் இருக்காங்க. அதில் அது எப்படி சஸ்டெயின் ஆகும்? அப்போ 7 கோடி பேர் நீங்கள் நாளைக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் இங்கே வந்தால் தான் வேலை கிடைக்குன்னு இருக்க முடியுமா? சென்னை தான் ஃபினான்ஷியல் கேபிட்டல் இல்லைங்களா, சென்னை தான் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலாகவும் இருக்குது இல்லைங்களா. அப்போ அது எப்படி சென்னை தான் ஐடி கேபிட்டலாகவும் இருக்குது, எல்லாமே ஒரு இடத்துல டம்ப் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா. அப்போ அது வந்து பிரச்சனைக்குரியது. அப்போ ஒரு இடத்துலையே வந்து மக்கள் எல்லா இடத்துலையும் டம்ப் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் அது சிட்டி எப்படி வந்துட்டு தாங்கும்? நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு ஐடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், இதை தூக்கி நாங்கள் இப்போ கொஞ்சம் தாண்டி போய் விழுப்புரத்தில் வைக்கிறோம். நாங்கள் அங்கேயும் அது பாதிப்பு இருக்க தானே சார் செய்யும். அதுதான் சொல்கிறேன். என்னென்னா அந்த பகுதி இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்காங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை நீங்கள் அங்கே வந்து உறுதி செய்யணும் இல்லையா. அவங்க அந்த மாவட்டத்தை விட்டு வெளியேற வேண்டியவருக்கு தேவையில்லாத அளவுக்கு அந்த மாவட்டத்திலே அவர்களுக்கான இது நீங்கள் பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்பு என்னன்னு நீங்கள் யோசிக்கணும் இல்லையா. அதானே இருக்கும்.
அப்போ அந்த அந்த வாய்ப்பு அந்த வசதி ஏன் நம்ம இல்லை? அப்போ சமமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டான விஷயம். ரெண்டாவது வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம எதை மீன் பண்ணுறோம்னா, சூழலில் அழித்து விட்டு இயற்கை அழித்து விட்டு கட்டுமானங்கள் கொண்டு வருவது வளர்ச்சிங்கிறது அல்ல. சஸ்டைன் ஆகணும்ல. இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அழிஞ்சு போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இருக்குல்ல. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. படையெடுப்பு அதுங்கிற நிறைய காரணங்கள். அதில் ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்லணும்னா, அப்போது நிலவிய அமைப்பு முறை, குறிப்பாக கிளைமேட்டிக் கண்டிஷனில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் ஒரு காரணமாக இருக்கலாம். வறட்சி அதிகமாக வந்திருக்கலாம், அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். அப்போ ஒரு சிட்டி வந்து சஸ்டைன் ஆகணும் அப்படின்னா அது வந்து எக்காலஜிக்கலி அது வந்து பேலன்ஸாக இருக்கணும். அதோட சூழல் அமைப்பில் மாற்றம் வேணும். இப்போ நீங்கள் அடுத்த ஒரு 10 வருஷத்தில் சென்னையில் ஏசி இல்லாமல் வாழ முடியாதுங்கிற நிலைமை நோக்கி நான் போயிட்டுருக்கோம். ஆமாம், இப்போவே கிட்டத்தட்ட வந்துட்டோம், நெருங்கி. அப்படி இருக்கும்போது சஸ்டைன் ஆகும் மாதிரி தான் கேள்வி. நீங்கள் மேலும் மேலும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவும் கான்கிரீட் ஆக்கிட்டு ஃபுல்லாக வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா, ஏசியில் மட்டும் வேலை பார்க்குற மட்டும்தான் சென்னையில் இருக்க முடியும். வேறு ஃபிசிக்கல் ஒர்க்கே பண்ண முடியாதவங்க இருக்குன்னா என்ன ஆகும்? சொமேட்டோ ஸ்விக்கியில் வேலை செய்கிறவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க? ஆட்டோ ஓட்டுறவங்க என்ன பண்ண போகிறாங்க? எல்லாருக்கும் நீங்கள் ஏசி அறைக்குள்ளே உட்காந்து வேலை பார்க்குற இடத்த நீங்கள் உருவாக்க போகிறீங்களாங்கிறது ஒரு கேள்வி. அப்படி உருவானா சஸ்டைன் ஆகுமாங்கிறது. ஏன்னா அவ்வளோ பேருக்கு எலக்ட்ரிசிட்டி நீங்கள் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? அந்த டிமாண்டை எப்படி பண்ணுறது? இது வந்து ஹைலி ஹியூமன் சென்ட்ரிக்கான ஒரு அப்ரோச். மனிதனுக்கு தேவையாகிறதால் நம்ம என்ன வேணால் செய்யலாங்கிறது இருக்கு இல்லையா? அது சஸ்டைன் ஆகாதுங்கிறத பிரச்சனை. எக்கோசென்ட்ரிக் அப்ரோச் வேணும். நீங்கள் சூழலியல் என்னவாக இருக்கின்றதோ, சுற்றுச்சூழல் என்னவாக இருக்கின்றதோ, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்வை நம்ம அடிப்படையாக கட்டுமானங்களை வடிவமைத்துக் கொள்ளணும். நீங்கள் அதுக்கு முரண்பட்டு நீங்கள் செய்ய முடியாது. அப்போ அந்த முரண்பட்ட விஷயத்தை தான் வளர்ச்சி, இதுதான் இயல்பானது அப்படின்னு நம்ம உள்ள பதிய வச்சுருக்காங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதுதான் வளர்ச்சி, அடுத்த கடை வளர்ச்சி அப்படிங்கிறது. இது யார் டிசைன் பண்ணுறது அப்படின்னா, உலகம் வங்கி டிசைன் பண்ணது. பேசிக்காக அது வந்துட்டு இந்த குளோபலைசேஷன் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு இது. குளோபலைசேஷன் வந்துட்டு அந்த உலகமயமாக்கல் பொருளாதாரத்தை வந்து அவங்க நடைமுறைப்படுத்தும் போது இதுதான் வளர்ச்சின்னு அவங்க சொன்னாங்க. அவன் டெவலப்மெண்ட்னு அவன் சொன்னது தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். நாம் அதை இன்டர்ப்ட் பண்ணல, அது சரியானதான நாம் அதை யோசிக்கல. அப்போ நாம் அதை ரிவைவ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இங்கே என்ன ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? உலகமயமாக்கல் வந்ததுக்கு பின்பாக நடுத்தர வர்க்கம் வளர்ந்துருக்காங்க, அந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. ஆனால் அதோட எஃபெக்ட் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. இது எவ்வளோ சஸ்டைன் ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இங்கே இருக்கிறவங்களே எப்படி சஸ்டைன் பண்ணுவாங்க? சிட்டியை வந்து சஸ்டைன் ஆகுமா இல்லை? அப்போ இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாமல் நாம் இதை மேலும் மேலும் வளர்ச்சி கொண்டு போது ஆபத்து வரும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த அர்பனைசேஷன் இந்த பிரச்சனை உண்டாயிருக்குங்கிறோம் சூழலில் ரீதியில். இதுக்கு என்ன மாற்று நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்குல அதற்கு விடை தெரியாமல் மேலும் மேலும் அர்பனைசேஷனை வந்து நீங்கள் அதிகப்படுத்துவது என்பது பிரச்சனைக்குள்ள தான் அமையப்படும். ஓகே சார், இறுதியாக இதே மாதிரி அதிகப்படுத்த ஃபியூச்சரை சிந்திக்க பண்ணால் என்னென்ன விளைவுகள் நம்ம சந்திக்க நேரிடும்? நகரத்தில் யாரும் வாழ முடியாது, அதான் பிரச்சனை. சென்னையில் ஆமாம், நீங்கள் நினச்சி பாருங்கள், வெளியே ஹீட் வந்து உங்களுக்கு 40 டிகிரி செல்சியஸ் காலையில் 8 மணிக்கு இருந்துச்சுன்னா யாரால வேலைக்கு போக முடியுமா? இல்லைங்களா? இப்போ சராசரி வெப்பநிலை 38 வந்துருச்சு இல்லைங்களா? சென்னையோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 10 வருஷத்துக்கு முன்னாடி 36 தான் இருந்துச்சு. இப்போ சராசரியாக 38 வந்துருச்சு. முன்னாடி 12 மணிக்கு தான் சொல்லணும் வெயில் அடிக்கும், இப்போ 8:30க்கு வெயில் காலையில் அடிக்குது இல்லைங்களா? அப்போ நினச்சி பாருங்கள், அப்போ வந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 5-6 வருஷத்தில் மத்தியானம் வெயில் வந்து 40 டிகிரி செல்சியஸ் தொட்டுடும். 40 டிகிரி செல்சியஸ் நம்ம பார்க்க போகிறோம். 40 டிகிரி செல்சியஸில் வெளியே போகிறதே நமக்கு வந்து பயங்கர பிரச்சனையாக இருக்கும். 42, 45 வருதுன்னா என்ன ஆகும்? அது என்னென்னா ரொம்ப சீக்கிரத்தில் வந்துடும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது நேச்சுரலாகவே இந்த டெம்பரேச்சர் வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் காரணமாக இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டுங்களா? நம்பர் 1 பிரச்சனை. ரெண்டாவது, நீங்கள் இன்னும் கான்க்ரீட்டை வந்து அதிகம் போட்டு டம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஹீட்டை வந்து உள்வாங்கி வைக்கும். இப்போ ஏர் ஷோவில் 5 பேர் இறந்து போனாங்களே, அதுக்கு என்ன காரணம்? வெயில் நின்று தானே. ஆமாம் இல்லைங்களா? கரூர் இன்சிடென்ட் எடுத்துக்கோ, நாமக்கல் இன்சிடென்ட் ஆகிறது, இதெல்லாம் வந்து சபரிமலை எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் என்ன காரணம்? வெயிலில் தானே கண்டினியூஸாக 2 மணி நேரம் 3 நேரம் வெயில் நிற்கும், மயக்கம் போட்டு விழுந்து இறந்து போகிறத நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. முன்னாடி மயக்கம் போட்டு விழுவாங்க, தண்ணி தெளிச்சு விட்ருவோம், இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இறந்து போகிற அளவுக்கு அந்த ஹீட்டு நடக்குது. முன்னாடி மழை இதுக்கு பலின்னு பார்த்துருப்போம், இப்போ வெயிலையுமே வெயில் காலத்தில் பலி பார்க்குறோமே பேப்பர். ஆமாம், வெயில்னால பலியாகிறது அதிகமாக இருக்குது, இடிமின்னல்னால அதிகமாக பலியாகிறவங்க எண்ணிக்கை அதிகமாக அடிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த இது இருக்குங்களா? அப்போ இதெல்லாம் தான் உங்களோட ஃபியூச்சராக இருக்க போகுது. அப்போ இது சென்னைங்களுடைய கட்டுமானம் தாங்குமான்னு கேட்டிங்கன்னா தாங்காது. அப்போ மோர் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் போய் முடியும். அப்போது அதனால தான் சொல்கிறோம். அப்போ சென்னை சஸ்டெயின் ஆகணும்னா அதற்கான திட்டங்கள் வேணும். அதற்கான திட்டங்களும் அப்போ நம்ம திருப்பியும் நகரமயமாக்கலையே வந்துட்டு கேள்விக்குள்ளாக வேண்டிய தேவை இருக்குது. நகரமயமாக்கலை அதிகப்படுத்துவதை நம்ம உடனடியாக நிறுத்த வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இருக்கிற வரைக்கும் வந்துட்டு போதும், மீதி இருக்கிறத நிறுத்துவோம். இதை எப்படி இன்னும் மோர் வந்துட்டு சஸ்டெயின் ஆக்க முடியும்? இதுக்கான வந்துட்டு நமக்கான ஹீட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நகரத்தை எப்படி நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம பசுமையாக்குவது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. நகரத்தினுடைய அந்த தட்பவெப்பநிலையை எப்படி சமப்படுத்துவது அப்படிங்கிறது. அப்போ இந்த தீர்வு, இந்த ஆக்ஷன் பிளான்ஸோடு தான் நம்ம அடுத்த நகருக்கு போகணும். இதை கவனிக்காமல் வந்து நம்ம இஷ்டத்துக்கு இனிமேலும் வந்துட்டு சாலைகள், மேம்பாலங்கள், மல்டி மால்ஸ்
அப்படின்னு நம்ம பெருக்கிட்டே போகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ காலம் சஸ்டைன் ஆகுங்கிறது தான் பிரச்சனை. நன்றி சார். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.